ராஜ்யசபா வேட்பாளர்கள் பட்டியலை சற்று முன்னதாக கட்சி தலைமை வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாது ஒரு தொகுதியை மக்கள் நீதி மையத்திற்கும் ஒதுக்கியிருந்தது. இந்த தருணத்தில் திமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் அவர்களுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பான ஒரு விவரத்தை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அதன் பின்னணி என்ன, எதன் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த வேட்பாளராக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள், இதுபோன்ற விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். சற்று முன்னதாக இந்த வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான பொழுதே யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே நியூஸ் தமிழும் ஒரு கணிப்பின் வாயிலாக இவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ தேர்வாகி இருப்பவர்களுக்கான வாய்ப்பு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது, அவர்களுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும்? கௌதமி, ராஜ்யசபா 6 காலி இடங்களுக்கான அந்த தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழல் உருவாகி இருக்கின்றது. திமுகவில் ஏற்கனவே இருந்த 4 எம்பிக்கள் அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து புதிதாக சிலர் இந்த வேட்பாளர் பட்டியலில் இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையிலே அந்த இருவர் யார் என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை. தற்போது திமுகவில் 3 பேர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவர் கூட்டணி கட்சிக்கு, மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஏற்கனவே இருந்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, அவர் ராஜ்யசபா எம்பியாக தொடர்ந்திருந்தார். அதே போல புதுக்கோட்டை MM அப்துல்லா இருந்தார். அதே போல தோமுசாவை சேர்ந்த சண்முகம் இருந்தார். அதே போல திமுகவின் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன், அவரும் ராஜ்யசபா எம்பியாக தொடர்ந்து இருந்து வருகிறார். இவர்களில் ஒருவர் மட்டும்தான் தற்போது தொடர்கிறார். மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர் மட்டும்தான் இந்த 3 பேர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார். இப்போ இவங்களுக்கு பதிலாக யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திரு வைகோ அவர்கள், அவர் திமுகவினுடைய கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் கடந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டது. வைகோ அவர்களுக்கு மாற்றாக இந்த முறை மக்கள் நீதி மையம் கட்சிக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிலே கமல்ஹாசன் அவர்கள் போட்டியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல புதுக்கோட்டை MM அப்துல்லா, அவருக்கு பதிலாக இந்த முறை கவிஞர் சல்மா அவர்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கவிஞர் சல்மா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சிறுபான்மையினர், அவர் இஸ்லாமியர் என்ற அடிப்படையிலும் பெண் என்ற அடிப்படையிலும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. சல்மா அவர்களை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக திமுகவிற்காக எழுதியும் பேசியும் வரக்கூடியவர், தொடர்ந்து திமுகவுடைய போராட்டங்களில் முன்னெடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். சமூக அந்த வலைதளத்திலும் அவர் தொடர்ந்து ஆக்டிவாக செயல்பட்டு வருகின்றார். ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடியவர் என்ற காரணத்தினாலும் அவரை ராஜ்யசபாவிற்கு அனுப்ப திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. அதே நேரத்தில் புதுக்கோட்டை அப்துல்லா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், அவரை எடுத்துவிட்டு வேறொருவரை நியமிக்கும் போது அதே இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வரக்கூடிய பெண் ஒருவருக்கு, சல்மா அவர்களுக்கு இந்த அடிப்படையில் இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதே போல தோமுசாவில் சண்முகம் இருந்து வந்தார். அவ்வப்போது தோமுசாவிற்கு சீட்டு வழங்கப்படும். கடந்த முறை கூட சில ஆண்டுகள் தோமுசாவிற்கு சீட்டு வழங்கப்படாமல், தோமுசா என்றால் திமுகவினுடைய அந்த தொழிற்சங்கம் என்பது நமக்கு தெரியும். அந்த தோமுசாவுக்கு கடந்த காலங்களிலும் கூட சீட்டு வழங்கப்படாத நிலையெல்லாம் இருந்திருக்கிறது. அதுபோல இந்த முறை தோமுசாவிற்கு சீட்டு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக சிவலிங்கம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவலிங்கம், SR சிவலிங்கம், இவர் யார் என்று பார்த்தால் திமுகவினுடைய சேலம் மாவட்ட கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக செயல்பட்டு வருகின்றார். ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் தான் இவர் செயல்பட்டு வருகிறார். இவருக்கு கீழ் ஏற்காடு, ஆத்தூர், கெங்கவல்லி, வீரபாண்டி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றது. இவரால் அந்த சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட முடியாத ஒரு சூழலும் நிலவுகின்றது. காரணம், இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள், ஏற்காடு, ஆத்தூர், கெங்கவல்லி, இந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் தனி தொகுதியாக இருக்கின்றது. ஆனால் இவர் தனி தொகுதியிலே நிற்க முடியாத சூழல். இவர் பட்டியல் பிரிவை சாராதவர். அதே நேரத்தில் வீரபாண்டி தொகுதியை பொறுத்தவரையிலே அங்கு பொது தொகுதியாக இருக்கின்றது, போட்டியிடலாம் என்றாலும் அது வன்னியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தொகுதி. எனவே வன்னியரில் இருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினால்தான் வெற்றி பெற வைக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இவர் உடையார் என்ற சமூகத்தை சார்ந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார், அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அவரது மகன் அதிகார குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த சமூக மக்கள் சற்று கோபமாக இருப்பதாக தெரிகின்றது. எனவே அந்த சமூக மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக அதே சமூகத்தை, பொன்முடி அவர்களுடைய அதே சமூகத்தை சேர்ந்த உடையார் சமூகத்தை சேர்ந்தவரான திரு SR சிவலிங்கம்
அவருக்கு இந்த முறை ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் ஏற்கனவே 1989 1996 சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர். தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவிலே தீவிர களப்பணி ஆற்றி வரக்கூடியவர். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இவருக்கு கள்ளக்குறிச்சி தொகுதி ஒதுக்கப்படும் என்று நம்பிக்கையோடு இருந்தார். எந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படின்னா, பிரச்சார வாகனம்லாம் ரெடி பண்ணிட்டாரு. நாளை காலையில் பட்டியல் வருது, என் பேர் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள்கிட்டலாம் சொல்லி வச்சிருந்தாரு. ஆனால் மலையரசன் என்பவருக்கு அமைச்சர் ஏவாவேலு பரிந்துரை அடிப்படையில் மலையரசன் என்பவருக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டது. இதனால் கடும் அதிருப்தி. 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டார். அந்த அளவுக்கு கடுமையான அதிருப்தியில் இருந்து வந்தார். அப்போதே திமுக தலைமை, குறிப்பாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை தொலைபேசி வாயிலாக அழைத்து, நீங்க ஏன் கோபமா இருக்கிறீங்க, நீங்க கட்சிக்காக நல்லா உழைக்கக்கூடியவர், உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் வழங்கப்படும், இப்ப சீட்டு கொடுத்தா நீங்க சேலத்தை சேர்ந்தவர், ஏற்கனவே சேலத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வ கணபதி, ஒரே மாவட்டத்திலிருந்து 2 MP என்பதெல்லாம் தேவையற்றது, அதனால் உங்களுக்கு கட்சி நிச்சயமாக அந்த உயர்வை கொடுக்கும், அங்கீகாரம் கொடுக்கும், நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் என்று ஆறுதல் சொல்லி, அதன் பிறகுதான் அவர் 3 நாட்களுக்கு பிறகு வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் சென்றார் என்பதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றது. எனவே தான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட முடியாது, ஏற்கனவே MP தேர்தலில் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு கடைசி நேரத்தில் பறிபோனது, கட்சிக்காக 40 ஆண்டுகளாக உழைத்து வரக்கூடியவர், இது போன்ற விஷயங்களுக்காக சிவலிங்கம் அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த MP ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. அதே போல திரு வில்சன் அவர்களை பொறுத்தவரையிலே திமுகவிற்காக மிக தீவிரமாக உழைக்கக்கூடியவர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சிறைக்கு சென்ற போதும் அவருக்காக வாதாடியவர், அவர் மறைந்த போதும் அவர் நினைவிடத்திற்காக வாதாடியவர். சமீபத்தில் தமிழக அரசு சார்பில், அதாவது ஆளுநருக்கு எதிரான வழக்கு, இந்த பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் என்ற அந்த விவகாரத்திலும் தமிழக அரசுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு பெறுவதற்கும் ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு பெறுவதற்கும் முக்கிய காரணியாக வில்சன் அவர்கள் செயல்பட்டார். தொடர்ந்து திமுகவினுடைய சட்ட போராட்டம் நடத்துவதற்கான முக்கிய நபராக வில்சன் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவர், ஒரு சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. எனவே தொடர்ந்து இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக தெரிகின்றது. திமுகவில் 3 பேருக்கு திமுக கூட்டணியோடு சேர்த்து 4 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒப்பந்தத்தையும் இந்த விவரங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கமலஹாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது நமக்கு தெரியும். அவர் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தமிழகம் முழுவதும் பல தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் எந்த சீட்டும் பெறவில்லை. அப்போதே ஒப்பந்தம் கையொப்பமானது. வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கென்று 1 சீட்டு ஒதுக்கப்படும் என்று கமலஹாசனுக்கு அப்போதே வாக்குறுதி கொடுக்கப்பட்டு கையொப்பமும் ஒப்பந்தம் வெளியிடப்பட்டிருந்தது. எனவே அந்த அடிப்படையில் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த முறை ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 4 நபர்களுடைய பின்னணி இதுதான். பல்வேறு அரசியல் கணக்கீடுகளுக்கு மத்தியிலே தான் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நடைபெற இருக்கும் மாநிலங்களவை தேர்தல், அதுல திமுகவின் வேட்பாளர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன, எவ்வாறு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, இது போன்ற விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜேஷ்.